ஹல்லேலூயா. ஏசப்பா எப்பவும் அந்த தாயார் என்கிட்ட வந்து செபிச்சலான் இப்படி தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. நீ உலகத்தை நம்பாத, நான் உன்னோட தான் இருப்பேன், நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் பதில் கொடுப்பேன் பாரு. எப்பவுமே செபிப்பாங்க. ஆனால் அதே பற்றி ஆண்டவருக்கு செவத்துக்கு அவனுடைய வார்த்தை மூலம் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, பேசியிருக்கிறாரு. சோத்திரம். நல்ல ஒன்றுக்கு நல்ல ஆத்மா கொண்டு வந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஜெபிங்க. நம்ம வந்து ஜெபத்தில் என்ன செய்யணும், சோத்திரம். நம்ம 2 வார்த்தை, ஆண்டவரே அந்த அம்மாவை பாதுகாத்து கொள்ளுங்க, அரிசி முடிய வாங்கி போடுகிறாங்க, நம்ம ஜெபம் பண்ணணும். சோதரம். நான் அந்த பானாங்குளத்துக்கு போயிருக்க சில கூட தேவனை மகிமைப்படுத்தி இவ்வளோ தான் சாட்சி சொல்லிட்டு வந்தேன். அல்லேலூயா. அரிசி தாரை கொஞ்சம் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அம்மா முடிய வாங்கி போடுதாங்க. 2 மூடு அரிசி இப்போ ஏற்கனவே இருக்குது, வேண்டான்ட்டு வந்தேன். அல்லேலூயா. நம்ம செபிக்கணும். கர்த்தருடைய நாம மையம் நம்ம தாயாருக்காக செபிக்கிறேன். என் தேவனுடைய பிரசன்னம், என் தேவனுடைய கரம் அவங்களோட இருக்கட்டும். தூதர்களை கட்டளையிடுங்க, கர்த்தர் மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம். நான் கூட ஒரு சாட்சி சொல்லுதேன். 3 நாளாக தூங்கலை அப்படின்ட்டு என் மகன் போன் போட்டான், அந்த பாட்டி அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அப்போ நான் போச்சல எங்கே போனாலும் சகோதரிகிட்ட சொல்லிட்டு தான் போவேன். அப்போது நான் ஃபோன் அடித்து இப்படி தூங்கலைன்னு சொல்கிறாங்க. ஆர்வன் ஃபோன் போட்டான், நான் போகிறேன் செவிங்கன்ட்டு. எனக்கு ரொம்ப அது ஒரு சாட்சி. அல்லேலூயா. அந்த வேதம்மா சொன்னாங்க, உங்கள் சகோதரிகிட்ட சொல்லிடுங்க. நாங்கள் அல்லேலூயான்னு சொல்லலை. அல்லேலூயா. பாருங்கள், நான் சொல்லிட்டு போய் செவித்துட்டு நானும் வண்டியில் வாகனத்தில் செவித்துட்டு போகிறேன். இங்கேயும் செவிச்சிருப்பார்கள். ஆனால் அங்கே போகிறேன், தாயார் நல்லா தூங்குதாங்க. அல்லேலூயா. நான் போகிறேன், நல்ல ஒரு தூக்கம். இன்னைக்கு தான் அம்மா தூங்குறாங்க. அல்லேலூயா. இங்கே இருந்து செவித்தாலும் அங்கே பதில் கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அவங்களுக்கு பயங்கர அந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம். நீ எப்படியாவது அங்கே விஞ்ஞானம் பரம்பக்கம் என் ஊர் இருக்குமா, நீ வண்டியில் வந்து சாத்தாங்குளத்தில் இறங்கி ஒரு ஃபோன் போடு, என் மகன் வந்து கூப்பிட வர சொல்லுவேன், என் வீட்டில் நீ கண்டிப்பாக செவிக்கணுன்னாங்க. சரி பொறுமையாக ஓடுவோம், சரிம்மா அப்படின்னு இருக்கேன். அல்லேலூயா. அப்போ அன்பு தாயாருடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. விசுவாசம் என்ற கேடகம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அவர் வெட்கப்பட விடமாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக செபித்தவர்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டு. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த பலிபீடத்தில் வைத்த காணிக்கையானது உம்முடைய கண்கள் பார்க்கட்டு. ஆண்டவரே எல்லா வல்லமையோட என் தேவனாய கர்த்தர் நீர் பெரியவர்கிறதை வெளிப்படுத்தும். அர்ப்பணித்த அல்லேலூயா காணிக்கைக்காக நன்றி. காணிக்கை இந்தியம் கர்த்தர் பரலோகம் அங்கீகரிக்கட்டு, பரலோகம் ஆசீர்வதிக்கப்பட்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுறதுக்காக நன்றி. இந்த நாட்களை கூட போன வாரம் ஆண்டவர் நல்ல ஒரு முந்தின ஆசிரியத்தோட பிந்தின ஆசிரியத்தை கொடுத்த ஐயா மூலம் நம்மளுக்கு நம்ம சோத்திரம், நம்மளை நேசித்து சபையை நேசித்து வருகிற தாசன் மூலம் ஆண்டவர் கொடுத்தாரு. 3 நாள் கூட்டத்தில் கூட 2வது நாள் கூட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த ஊழிய பாதைக்காக இந்த வருஷத்துக்கு முன்னா இத்தனை வருஷம் ஆகுது, 15 வருஷம் கூட ஆகுது. அவன் பேசின வார்த்தை, கர்த்தர் உனக்கு மேய்ப்பராயிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே வார்த்தை குறித்து ஆண்டவர் பேச வச்சாரு. அந்த ஐயா கிட்ட நம்ம பேசினது கிடையாது. 3வது நாள் பேழையை பற்றி எத்தனையோ ஊழியக்காரங்கிட்ட, அந்த கிராமத்துக்கு இந்த ஊருக்கு இதான் பேழை, இதுக்குள்ள வருகிறவர்கள் நிச்சயமா நரகத்துக்கு போக மாட்டார்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவர் பேழையை குறித்து 3வது வார்த்தை பேசினார். அல்லேலூயா. அதே பற்றி நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு வார்த்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட. சங்கீதம் 50ல் 15வது வசனம். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அல்லேலூயா. எசப்பா நீர் என்னை மறைத்து பேச மாட்டவரே. ஆலே சங்கீதம் 50ல் 15வது வசனம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம ஒரு ஆபத்து நிவரச்சில முத பெரிய டாக்டரை பார்ப்போம், பக்கத்தை விட்ட பார்ப்போம், நல்ல செவிக்கிற பெரிய ஊழியக்காரங்கப்பா, அவங்க கிட்ட தான் நம்ம போன் அடிச்சு சொல்லணும். அப்படி நீ பார்ப்போம் ஒன்றுனா நம்ம சொல்லணும். ஆண்டவர் பெரிய ஊழியக்காரங்களையோ பெரிய கூட்டத்தையோ யாரையும் மனுஷனையோ யாரையும் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, ஆபத்து நிவரச்சில நீ என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. ஒரு பலவீனமா, ஒரு கஷ்டமா, அல்லேலூயா, ஒரு போராட்டமா ஏதா இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்ப இந்த நாட்களை வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரிகளே, பிள்ளைகளே, ஆன்லைன் மூலம் பார்க்கிற அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வார்த்தை ஆனது, நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. நீ என்னை நம்பு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் வேண்டுகிறதுக்கும் கேட்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஆமென். பாருங்க, அவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இப்போ ஆபத்து காலம் என்னது? இத்தனாம் தேதி லோன் கட்டுறது வந்துடும், அதான் ஆபத்து மாதிரி தெரியுது. 16ஆம் தேதி 17 லோன் வரும்போது இன்னைக்கு எத்தனை நாள் நம்ம எண்ணுதோம், இன்னைக்கு திங்கக்கிழமை ஆயிற்று, இதுதான் இப்போதைக்கு ஆபத்து மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப நம்ம அதுவும் ஒரு இதுதான். அப்ப எதுனாலுமே நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சொல்றார், நான் விடுவிப்பேன்னு சொல்லுகிறார். நீ ஹல்லேலூயா, நான் சோதரம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்ல, நீ கூப்பிட சொல்ல, நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா, சோதரம். கர்த்தருடைய நாம மகிமை. அப்ப என்ன செய்வாரா? நீ என்னை மகிமைப்படுத்துவா. பதில் தந்த மாதிரி நம்ம மகிமைதனைப்படுத்துவோம். அம்மாவுக்கு விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். அம்மா இந்த இடத்துல மகிமைப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்னைக்கு தனிமை இல்லை. இந்த உலகத்துக்களை ஹல்லேலூயா பாசம் பிள்ளைகள், ஹல்லேலூயா, பிள்ளைகள் மேல பாசம், கணவர் மேல பாசம். ஏன்னா என் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்துட்டு இரண்டாவது பிள்ளைகளை நேசிக்கணும், இரண்டாவது மனைவியை நேசிக்கணும். ஹல்லேலூயா. அதே போல நம்ம பிள்ளைகள் கணவர் மூலம் மாமிசத்துல சண்டை போடக்கூடாது. பிள்ளைகள் பிரச்சனை பண்ணச்சிலையும் அவரை நோக்கி தான் கூப்பிடணும், கணவர் எழும்பச்சிலையும் அவரை நோக்கி தான் கூப்பிடணும், மனைவி எழும்பச்சிலையும் கணவர் மனைவியை நோக்கி தான், ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிடணும். அவர் அதை சொல்ல, எல்லா விஷயத்திலும் அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடுது. நம்ம மாமிசத்துல செய்ய எடுக்க ஊழியம் இருக்குது. மாமிசத்துல அக்கா வாங்க, அக்கா வாங்க, அண்ணே வாங்கன்னா செய்ய எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது மாமிசத்துல கூப்பிடுது. ஹல்லேலூயா. அவருடைய திட்டம் எது? நம்ம ஈசாக்கு கிட்ட தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் தடை. ஹல்லேலூயா. அந்த துறவை தோண்ட விட்டார்களா? அதை மகிமைப்படுத்த விட்டார்களா? ஆனா ஈசாக்கு பொறுமையா இருந்தபடியால் தான் அபிலேக்கு கூட்டம் சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரை மட்டும் பார்க்கிறோமா? அவரை மாத்திரம் கூப்பிடுதோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட அவரை நோக்கி கூப்பிட்டச்சுல. இந்த வாரம் நீங்க சொன்னார்ல ஆராதனையில, தாவீது குமாரனே எனக்கு இறங்குங்க, சில சாபம் மாறுகிறது. தாவீது குமாரனே எனக்கு இறங்குங்க, சில தரித்திரத்தின் ஆவி உன்னை விட்டு ஹல்லேலூயா போகுது சொன்னார் அல்லவா? இந்த வேளையில் ஆராதனை வேளையில நான் கூப்பிட்டேன், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். அல்ல தரித்திரத்தின் ஆவி 100க்கு 100 வெளியேறி இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, எதிலெல்லாம் ஆண்டவரை நம்ம எப்படிலாம் கூப்பிடுதோமோ, அந்த எந்த வசனத்தின் மூலம் கூப்பிடுதோமோ, ஹல்லேலூயா, அவர் உள்ளத்துல பேசுகிற தேவன். அவர் செவிகளை கேட்கிற சத்தம், நம்மளுக்கு செவிகள் திறந்தா அவர் சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ ஏதோ நம்ம ஆராதிக்கல. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் தான் நம்ம வச்சிருக்கோம். நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிறது யாரு? நம்ம இருதயமான ஆலயத்துல வச்சிருக்கிறது தெய்வத்தை வச்சிருக்கோமே, அவர் ஐஸ்வர்ய சம்பந்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம ஆசை சொன்னார்ல ஆராதனை, நீ யாரு விட்டு பிள்ளை? நீ ராஜா விட்டு பிள்ளை, நீ ராஜகுமாரத்தி, நீ எப்படி யாற்றையும் கையேந்துவா? ஏந்தமண்டா என்ன உன்ட பரிசுத்தம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. சொன்னார்ல, என் பிரியமே, என் ரூபவதி, நீ எழுந்தவா, உன் இயேசுவை சந்திக்கவா, நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஒரு அன்பு அன்மாட்டு சொன்னார் ஆண்டவர், 10 நிமிஷம் என்னை தேட வருவாயா என்று நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்படிதான் அவர் பார்த்து கொண்டே இருப்பாரு. என் மக எப்போது என்கிட்ட பேச வருவா, என் மக எப்போது நீ கூப்பிடுவா, எப்போது நீ சஞ்சரிக்க வருவா. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு நேரம் அவருக்கு கொடுக்கிறோம், எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்?
பரிசுத்தமா கொடுக்கிறோமா, முழு உள்ளத்தோட கொடுக்கிறோமா, சிந்தனையை ஒரே சிந்தனையா வச்சு அவருக்கு கொடுக்குமா? ஏதோ நம்ம செவிக்கணும், செவிக்கலன்னு சத்துரு நம்ம வீட்டுல வந்துருவான், செவிக்கலன்னா வாதம் வந்துடும், செவிக்கலன்னா நம்மளுக்கு நல்லது இல்லை, அப்படி செவிக்கிறோமா? இல்ல அவர் மேல வச்சிருக்க அன்புல அன்னுதினமும் தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அன்னுதினம் சஞ்சரிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அல்லேலூயா. அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். நம்ம அவர் மேல வச்சிருக்க அன்பு எவ்வளவு, அவர் நம்ம மேல பாசமா இருக்கிறார். என் பெரிய எவ்வளவு அழகா சொன்னாரு, நீ யாரு விட்டு பிள்ளை, நீ ராஜா விட்டு பிள்ளைலா, நீ ராஜகுமாரத்தியலா, நீ எப்படி கையேந்துவா யார்ட்டையும், நீ வாங்க மாண்டா, நீ பரிசுத்தத்தோட என்னை தேடு, என் முழு உள்ளத்தோட என்னை தேடு. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவித்துட்டார், நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. அல்லேலூயா. சங்கீதம் 121 பாருங்க, 1 2 121 சங்கீதம் 121 1 படிங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு மேலாக என் கண்களை என்ன எடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கண்கள் எங்கே பார்க்கிறது? ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் சொல்கிறார், என் மணிபுத்திரனே, என் கண்கள் என்ன செய்யுது? பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல கூட அவர் அக்கினி சோல கண்கள் பதிக்கப்பட்ட ஸ்தலம் நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் இங்க தங்கி இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோம். அவருடைய கண்கள் வந்தோடனே நம்மளை பார்க்கணும் நம்ம விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்ய ஏறெடுக்கிறேன். அப்ப நம்ம கண்கள் அவரை நோக்கி இருக்கிறதா? ஹல்லேலூயா. உலகமான பச்சையை நோக்கி கொண்டு இருக்கிறதா? அவரை நோக்கி கொண்டு இருக்கச்சில உலகமான பச்சை நம்மளை தேடி வரும். நம்ம பச்சையை மாத்திரம் நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது ஹல்லேலூயா அந்த ஜெயத்தை காண முடியாது. அவரை 19 வசனத்துக்கு பரலோக ராஜ்யத்தை நீ தேடும் பொழுது உலகத்துள்ள ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு சேர்த்து உனக்கு கொடுக்கப்படும் என்று வசனம் இருக்குது. அப்ப ஆண்டோடைய வசனம் சொல்லுது, என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்கிறார். அப்ப நம்மளுடைய கண்களை அவர் எதனை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு என்ன செய்யுது? ஒத்தாசை என்ன செய்யுது? பரத்தில இருந்து வருது. எங்க இருந்து? நம்மளுக்கு வலது பக்கத்துல இருந்து வந்தா தடை வரும். இந்த நாட்கள் நமக்கு அடைப்பட்டதை போல இருக்கும், இந்த நாட்கள் ஒரு வெற்றி இல்லாததை போல இருக்கும். ஆனா நம்மளுக்கு இந்த பரத்தில இருந்து ஆண்டு தரும் பொழுது ஹல்லேலூயா, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நம்மளுக்கு ஒத்தாசை வருமா? எங்கிருந்து வருமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நம்மளுக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி எவ்வளவு ஒரு வெற்றி. ஹல்லேலூயா. நம்மளுக்கு சைடுல இருந்து வர அது ஒரு நாள் அடைப்பு வரும். இந்த உலகமான போர் கிணத்துல போடுவாங்க, போர் போடும் பொழுது அந்த சைடுல இருந்து வரது சொல்லுவாங்க, அது நின்னுரும். ஹல்லேலூயா. ஆனா கீழே பூமிக்குள்ள இருந்து ஒரு போர் போடச்சுல அது என்ன செய்யும்? நிக்கையே செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதே போல நம்மளுக்கு பரத்தில இருந்து அப்ப ஆசீர்வாதத்தை தருகிறாங்க. பரம ஜோதி பிதாகிடத்திலிருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அந்த ஆசீர்வாதம் இனி உங்களுக்கு கொடுக்க போறாரே ஆசீர்வாதம், அது யாராலையும் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது? தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. அவர் திறந்தா யாராலையும் பூட்ட முடியாது. அவர் பூட்டினாலும் அவர் எதனை பூட்டியிருக்காரு, அவரு தான் திறக்க முடியும். ஒருத்தருக்கு நம்ம சொல்லுவோம், அந்த ஊழியக்காரங்க செவித்தாங்க, இந்த ஊழியக்காரங்க செவித்தாங்க நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொல்லுவோம். அது உண்மைதான். ஆனா அவரு ஒரு முள்ளு கொடுத்திருந்தா அவரு தான் அந்த முள்ளை எடுத்து அந்த ஆத்மா கொடுதலை, அவரு தான் அந்த முள்ளை எடுத்த ஒரு வெற்றி. அல்லேலூயா. எந்த ஊழியக்காரங்க மூலம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம அப்பா ஜீவன் உள்ளவர், அவர் உயிர் உள்ளவர். அல்லேலூயா. ஐயோ மீறுந்தோர் காலத்தில் ஆவி குறைவால்தான் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், மொத்தம் என்னுள் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோர். அல்லேலூயா. அவர் சொல்றார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். எங்கிருந்து?
வானத்தையும் பூமியும் உண்டாய். அப்போ வானம் எவ்வளவு பெரியது, பூமி எவ்வளவு பெரியது, அதை உண்டாக்கின தெய்வத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. நம்ம கண்களை அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்ம கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, அவர் சித்தத்தின்படி ஓடும் பொழுது, அவர் கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது, அவர் கரத்தில் காத்திருக்கும் பொழுது, அல்லேலூயா, காத்திருக்க ஒரே சொல்லுவாங்க, அதிகமாக நீங்க செபிக்கிறீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஏன் வெற்றியை எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அதெல்லாம் மனசை மூலம் வரதெல்லாம் உதறிடணும். அவருக்காக காத்திருக்கிறவர். அல்லேலூயா, சோத்திரம். நம்மளை பார்த்து சொல்லுவார்கள், அந்த அன்பு தாயாருக்கு நான் செவிக்கும் பொழுது அந்த அம்மா பார்க்கும் பொழுது என் கையை பிடித்து சொன்ன போய் நான் பெருமைக்கு சொல்லல, நீங்க எல்லாரும் ஆண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அமர்ந்து இருக்கீங்க, என் கையை பிடிச்சி நீங்க ஒரு பாக்கியவதி. என்னம்மா, நீங்க அழகான ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துருக்கீங்க. அல்லேலூயா, நீங்களும் அதே மாதிரி ஒரு நாள் உங்களை பார்த்து சொல்லணும், நீங்க ஒரு பாக்கியவதி. அல்லேலூயா, பாக்கியவதி. எப்படி வரும் சத்துரு, எப்படி தொட முடியும் நம்ம பிள்ளைகளை, எப்படி தொட முடியும்? உன் ஜெபம் ஆழமான ஜெபமாயிருந்தா, நீ மனுஷனை பார்க்காம அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு இருந்தா, உங்களையும் பார்த்து ஒரு நாள் ஆண்டு சொல்ல வைப்பார், நீ பாக்கியவதியுமா. சோதரம், கர்த்தர் நல்லவர். அவர் ஐயா ராசி ஐயா சொல்லுவாங்க, மாம்பழம் நல்லதுதாம்மா, அதை வெட்டி திங்கச்சில அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது பாத்தியா, டேஸ்டா இருக்கும்ல, வெட்ட தட்டனா அது ருசி தெரியாது, வெட்டலனா புசிக்குச்சல. இப்போ உங்களுக்கு மகிமைப்பட முடியல, வெளிப்பட முடியல. அல்லேலூயா, காத்திருக்கீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஜெயம் எடுக்க முடியலையே, ஒரு வெற்றியை காண முடியலையே. நம்ம எங்கேயுமே போகல, அவரு மாத்திரம்தான். தாங்க முடியலன்னா என்னைய மீது ஒரு பாட்டை படிச்சுக்கிடுவீங்க, அவ்வளோதான். உண்மை விட்டு எங்கே போகப்பா. அல்லேலூயா, என் ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன, அவர் கரத்தில் அடங்கி இருக்கணும், அடங்கி இருக்கணும், காத்து இருக்கணும். எப்பொழுது எப்பொழுது அந்த ருசி வெளியே தெரியும், எப்பொழுது அந்த மகிமை வெளிப்படும்? நம்ம காத்து இருக்கும் பொழுது. கர்த்தருக்காக காத்து இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போதில். என்ன ஒரு சாட்சிகிட நான் சொல்லிக்கிட என்ன ஒரு வார்த்தைக்கு வரேன். எப்போவுமே நான் அந்த பலிபடத்தில் 3 நாள் கூட்டத்துக்கும் நான் காணிக்கை எடுக்கிறதுல தசமாக எடுக்க மாட்டேன். இந்த வருஷம் நான் உடன்படிக்கை பண்ணினேன், ஆண்டவரே இந்த மற்றது சாப்பாட்டு கொடுக்குறாங்கப்பா, அதில் நான் எடுக்க முடியாது, ஆனால் இந்த 3 நாள் போட்டு எப்போவுமே நான் அதெல்லாம் பிடிச்ச ஆண்டுட வாங்குவேன். ஆண்டவரே இந்த 3 நாள் நான் எடுப்பேன், எனக்கு ஒரு அதிசயம் செய்வீரா? ஹல்லேலூயா, என் தேவன் எனக்கு செய்தார். இத்தனை வருஷம் எடுத்த காணிக்கையில இந்த வருஷம் ஒரு பெரிய மகிமை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அவருக்கு எது நம்ம உடன்படிக்கை பண்ணணுமோ அது ஒரு நாளும் மாறாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின என் தெய்வம் பெரியவரா இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எத்தனாவது வருஷம் என்னுடைய விசுவாசம் இருக்குது? ஒவ்வொரு வருஷம் தான் மேற்கூட்டம் வச்சான். ஆனா எத்தனை 2026 கர்த்தர் காரியத்தை வாய்க்க போன சொன்ன வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பொருத்தனை பண்ணி எடுக்க வச்சார். அல்லேலூயா. நான் எதற்காக சொல்லுதேன், அந்த ஏற்ற வேளை வந்தது. ஒவ்வொரு வருஷம் நான் நினைக்கலையே, அப்ப எத்தனை வருஷம் ஆகுது? ஏற்ற வேளையில வரச்சலும், அந்த ஏற்ற வேளை வரச்சலதான் கர்த்தர் எல்லாத்திலையும் மகிமைப்படுவார். அவர் சொன்னார்ல, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் நிச்சயமா மகிமைப்படுவார். அவர் சொன்ன ஆபத்து மாத்திரம் இல்லை, எப்போதும் அவரை கூப்பிடும் பொழுது, அவரை மாத்திரம் நம்ம நம்பும் பொழுது, ஊழிக்கார நம்புனா சீரதான், பக்கத்தை விட்டு நம்புனா சீரதான், பிள்ளைகளை நம்புனா சீரதான், கணவனை நம்பினாலும் சீரதான், மனைவி நம்பினாலும் சீரதான். அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, அப்பாவை நம்பும் பொழுது எல்லாம் நம்ம செவிக்கிறது நம்ம கடமை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, சங்கீதம் 93 3வது வசனம் சொல்லுகிறது. 93 சங்கீதம் 91:3, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கி கொள்ளை நோக்கி என்ன செய்வாரா? தப்பி வருவார். எப்போ? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. அல்லேலூயா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், எந்த கண்ணி உனக்கு விரோதமா வச்சால் என்ன, எத்தனை மந்திர சூனியங்கள் எழும்பினால் என்ன, அல்லேலூயா, சோத்திரம், எதுவுமே செல்லாது. ஏதோ நம்மளுக்கு அப்பா நம்மளுக்கு பாதரட்சை வச்சிருப்பாங்க, கால் நம்ம நடக்கிறதுக்கு பாதரட்சை கொடுத்துருப்பாங்க.
அல்ல தேசத்துக்கு பண்ணுதோம், ஊழியத்துக்கு பண்ணுதோம், பாதுகாப்புக்கு நம்மளுக்கு பாதுகாப்புக்கு பாதரட்சை இல்லாமையா இருக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் என்ற கேடகத்தை பிடிக்கும் பொழுது, அவருக்காக நம்ம வாழும்போது, அவருக்காக நம்ம இருதயத்தை ஆலயமா கொடுக்கும் பொழுது, அவர் சொல்றார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்ப கொள்ளை நோய்க்கு அவர் தப்பிக்கிறார். அதை எப்படி நோய்? பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு. ஹல்லேலூயா. நம்மளை தப்பிக்கிறாராம். வேடனுடைய கண்ணிக்கும். வேடனுடைய கண்ணை பிறகு வேடன் போய் அழகா அமைதியா போய் நீட்டா ஒரு மாதிரி குருவிகளை எப்படி பிடிப்பாங்க? கண்டிச்சு அப்படியே பிடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. நம்மளை எப்போ ஜெப குறையும், எப்போ இதை பிடிக்கலான்னு இப்பமா, ஏன்னா வாங்கிட்டு தான் எப்பவுமே இருக்காரு. ஜெப குறையிலேயே எப்படி உன்னை பிடிக்க முடியும்? நீ ஒரு ஆலயத்தில் நாட்டப்பட்ட அஸ்தபரம்ல, நீ ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரம்ல, பச்சையான ஒரு மரம் எப்படி குறையும்? ஹல்லேலூயா. ஒரு மந்திரவாதி கிட்ட போய் மந்திரம் செய்யும் பொழுது ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள போக முடியல. எப்போது இந்த செவம் குறையும்? எப்போது நம்ம ஏவி விட்டா இந்த போகலாம்? எப்போ வச்ச இந்த அம்மாவை சரிக்கலாம், இந்த ஐயாவை சரிக்கலாம், மந்திரவாதி பார்த்து கொண்டு இருப்பான். இங்கதான் ரத்தம் என்னது? நம்ம என்ன சொன்ன, நான் எனக்குலாம் அப்படிதான் சொன்னேன், ஏசப்பா என்னுடைய சரீரத்துல கலந்திருக்கிறது உங்க ரத்தம் தான். என்னுடைய விசுவாசம் நான் ஜெபம் பண்ணதுல அதான் ஏதாவது ஒரு என் சரீரத்துல கலந்திருக்கிறது உங்க ரத்தம் தான். நீங்களும் அப்படித்தானே நினைப்பீங்க. அப்போ நம்ம சரீரத்தில் அவர் ரத்தம் கலந்திருக்கச்சுல ஜெபம் குறையுமா? அந்தந்த நேரமே ஜெபிக்க போவோம் இல்ல. அன்னூதினமும் ஒவ்வொரு நொடியும் உம்மை தேடாத நாட்களும், உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நம்ம பாட்டு படிக்கல அவரை ஒரு நிமிஷம் கூட. எப்படி அந்த மூச்சு வந்து எப்பமோ பேசிக்கிட்டே இருக்கும், வசனம் பேசும், பாடல் பேசும், அவர் பேசுவாரு, அதுல தான் நமக்கு ஓடிக்கொண்டு இருக்கும். அப்ப அவன் என்னைக்கு கண்ணி வச்சு பிடிக்க முடியும்? ஒரு நாளும் பிடிக்க முடியாது. ஆண்டவர் அவனை பிடிச்சிருவாரு. ஆண்டவர் அவனை பிடிச்சி அவனையும் ஒரு கிறிஸ்தவர்களா மாற்றுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பும் பொழுது அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷம் வரும், ஆனா உங்களுக்கு விரோதமா எழும்புதல் துக்கம் சந்தோஷம் மாறாது. நீ அவரை அண்டி கொண்டா நீ பாக்கியவதி பாக்கியவான். அல்லேலூயா. சோதரம், நம்ம துக்கம் நிச்சயமா வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய துக்கம் மாறும். என்ன, எங்க இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க, இந்த கிராமத்துல 4 திசை இருந்து வந்திருக்கீங்க. உங்க துக்கம் மாறுமா மாறாதா? மாறும். கணவனை குறித்து துக்கம் மாறும், பிள்ளைகளை குறித்து துக்கம் மாறும். ஐயோ என் வருமானம் குறைவா இருக்குன்னு நினைப்பீங்க, அந்த துக்கம் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சங்கீதம் 107 பாருங்க. அதே இது சங்கீதம் 107 35வது வசனம். ஆலேலியா. சங்கீதம் 107 பாருங்க, இந்த 6வது வசனம். 6 இது தார். ஹல்லேலூயா. தங்கள் ஆபத்துக்களே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். பாருங்க, அதுக்கு முந்தி நம்ம 4:5 படிச்சோம்னா, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தரத்தில் என்ன செஞ்சார்கள்? வழியாய் பசியாகும், ஹல்லேலூயா, தாகமாகும், ஆத்மா தோய்ந்ததாகும் அலைந்து திரிந்தார்கள். தாகம், ஹல்லேலூயா, பசி, ஹல்லேலூயா, பசியாகும், தாகம். அப்ப தாகம்னா தண்ணி கிடைக்கல, பசி, ஆத்மா தோய்ந்து பெலவினற்று அந்த நேரத்தில் தான் அலைந்து திரிந்தார்கள். அப்போதான் அவள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் இக்கட்டிலிருந்து அவரை விடுவித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அதே 41 பாருங்க, அதே வசனத்துல 41 எளியவனையோ சிறுமில் என்று எடுத்து உயர்ந்த இடத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தியை போல் ஆக்கிறாராம். அப்ப நம்ம எளியவர்கள் இனி இல்லை, நம்ம கஷ்டப்பட்டவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம ஒன்றும் இல்லாம இருந்தாலும் கூட, சகோதரி பாடல் படிக்கச்சிலே நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்து பள்ளிப்படத்திலே இருப்பேன், நல்லா இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் யாருக்குனே சொல்லியிருக்கேன், ஒன்றும் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வீடு, ஒரு வசதியான வீடு, ஒரு குடும்பம். ஆனா இந்த கிறிஸ்தவ வீட்டுல எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவருடைய சந்தோஷம். எப்படின்னா, இயேசு வந்த வீட்டுல சமாதானம் உண்டு, இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம் உண்டு.
அந்த பக்கத்து வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருந்தாலும் அங்கே சந்தோஷம் இல்லை, அங்கே நிம்மதி இல்லை. அப்போ அந்த பக்கத்து வீட்டு நினைச்சிருக்கிறார்கள் அவங்க ஒன்றும் இல்லாத போல இருக்கிறது. ஆனா அந்த வீட்டில் எவ்வளவு ஒரு சமாதானம், எவ்வளவு ஒரு சந்தோஷம். நம்ம இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் நம்ம வீட்டில் ஒரு நிம்மதி இல்லையே. அல்லேலூயா. அப்பதான் ஒரு நாள் அந்த ஐயா அந்த பக்கத்து வீட்டில் கேட்டாங்களாம், உங்களுக்கு நீங்க என்னங்களே? எங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவருடைய நாங்க பிள்ளைகள், அவரை நாங்க தேடுகிறோம். அதான் ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் கடமைக்கா தேடுகிற கிறிஸ்தவர்கள் நான் சொல்லல, அவரோட இருக்கிறவர்களை சொல்லுதேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோத்திரம். கடமைக்காக தேடுகிறவர்கள் எப்படி தேடுவார்கள்? சாதகம் கேட்க போவார்கள். அல்லேலூயா. திருமணம் வந்தாலே மூர்த்த காலை நடுவார்கள். நாள் இத்தனை மணிக்கு தான், அப்படி ஒவ்வொன்றா நாள் பார்க்கிறவர்கள். ஆனா அவரை அண்டி கொண்டவர்கள் எல்லாம் ஒரே நாள் தான், எல்லாம் ஒன்றுதான். அல்லேலூயா. நம்மளுக்கு என் ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் சொன்னதுல சாத்ராக் மேத் ஆபேதோட ஆண்டவர் இருந்தார். அந்த அக்கினியில போடும் பொழுதும் இவர்கள் எரிந்திருப்பார்கள் என்று பார்த்தார் ராஜா. ஆனா தூதர் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உளவாடி, நாலாவது ஒரு ஆள் உளவாடி ஒரு முடியும் சேதம் இல்லாம வெளியே வந்தார்கள். அம்மா தனியா இருக்கிறார்கள், ஆண்டவர்களுக்கு துணையா இருந்தார்கள். நானும் தனிமையில இருக்கிறேன். கர்த்தர் எனக்கும், நான் என்னுடைய விசுவாசம் அதான் இருக்கும். அல்லேலூயா. நீர் என்னை சுற்றி தூதர்களை கட்டளையிட்டிருப்பீங்கப்பா. அல்லேலூயா. நீர் எனக்கு காவலாளியா இருப்பீங்க. அல்லேலூயா. அதே இது, ஐயோ என் பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே, என் பிள்ளை என்கிட்ட இருக்கலையே, அந்த நினைவு இருந்தா உலகம். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் பிள்ளைகள் நல்லா இருந்தா சரிதான். நம்மளுக்கு தூதர் உண்டா போதும், நம்மளுக்கு இயேசு உண்டா போதும். அந்த விசுவாசம் இருந்தா கவலை வராது. அந்த பிள்ளை பாசம் இல்லை, இந்த பிள்ளை பாசம் இல்லைன்னு நம்மளுக்கு கவலை வராது. அல்லேலூயா. என் ஆண்டவர் நம்மகிட்டே இருப்பார். தூதர்களை நம்மளுக்கு விட்டிருப்பார் காவலுக்கு. அல்லேலூயா. டாக்டர் மாதிரி ஊசியை போட்டு போயிருவாருங்க. நீங்க நம்புதீங்களா? தனிமையா இருந்துட்டு நான் தனிமையில தான் இருக்கேன், நீ ஆண்டவர் மட்டும் நம்புனா பலவீனமா இருக்கச்சல டாக்டர் ஊசியை போட்டு போன போயிருவாரு. அல்லேலூயா. பரம டாக்டர் வைத்தியம் பார்த்துட்டு போயிருவாரு. நான் சொல்றேன் அல்லேலூயா, ஆண்டவர் பெரியவர். ஆமென். பாருங்க, அதே வசனத்துல அப்படி சொல்லுது. எளியவின் நம்ம சொல்லவே கூடாது. அதுக்கு தான் இவ்வளவு வசனம் வருது. நான் கஷ்டப்பட்டு போனேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் தாங்கிக்கிட்டா, எல்லாம் சதித்துக்கிட்டா, அவரு கொடுக்க கிஃப்ட் நம்ம அவுத்து பார்க்கும் பொழுது ஐயோ அதுல இருக்கே சந்தோஷம், அதுல இருக்கே மகிமை, அதுல இருக்கே ஒரு வெற்றி. எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? அல்லேலூயா. அதான் வசனம் சொல்கிறது, எளியவனையோ சிறுமையில் என்று எடுத்து உயர்ந்த அடக்கத்திலே வைத்து அவன். அப்ப நம்மள மாத்திரம் இல்ல, அந்த வசனம் சொல்லுது அவன் வம்சங்களை எப்படி செய்வாராம்? மந்திய போல பெருக வைப்பாராம். அல்லேலூயா. மந்தையை போல ஆக்கிறாராம். அல்லேலூயா. வம்சங்களை. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வம்சம் எவ்வளவு பெரிது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் அந்த அப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சம்பந்தரை நம்ம தேடுகிறோம். அல்லேலூயா. காட்டுக்குள்ள இருந்து ஜனத்துல அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப நாள் அவங்க வீட்டுக்கு நாங்க போகல. அன்னைக்கு போனோம், எனக்கு ஒரே சந்தோஷம். அம்மா வீட்டுல ஏசி இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு ஒரு நேசிப்பு. அல்லேலூயா. அதிகாலை சாப்பாடு போடுவாங்க. அல்லேலூயா. 1ஆம் தேதி புதிய வருஷம் அதிகாலை எல்லா மக்களும் சாப்பிட்டு போவோம். நீ போச்சில பரலோகத்துக்கு போச்சில என்னத்தை கொண்டு போவோம்? தின்னு குடிச்சு மிச்சம் வச்சுட்டு போனா இங்க இருக்கவே தான் எடுக்க போறாங்க. அல்லேலூயா. அப்ப பரலோகத்து வரச்சல ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு இவ்வளவு நகை தந்திருந்தேன், இவ்வளவு கிணறு தந்திருந்தேன், இவ்வளவு தேங்காய் தந்திருந்தேன், இவ்வளவு மாங்காய் தந்திருந்தேன். அல்லேலூயா. இவ்வளவு சொத்தை தந்திருந்தேன், எத்தனை வாகனத்தை தந்திருந்தேன். நீ வரச்சல எல்லாத்துக்கும் யாருக்கு கொடுத்துட்டு வந்தா? உன் சொந்தம், உன் பிள்ளை, உன் பக்கத்து எல்லாத்துக்கும். ஆனா எனக்காக நீ எதை கொடுத்தா? நீ எனக்காக எதை விதைத்தா? நீ எனக்காக என்னைக்காது நினைச்சு பார்த்திருப்பேன் ஆண்டவர் கொடுப்பேனே. அல்லேலூயா. என் ஆண்டவர் நீதியுள்ளவர், அவன் அளக்கத்தக்க செய்கிற தேவன். அவர் நினைத்தவர்களை அவர் கைவிடவே மாட்டார், அவரை அண்டிக் கொண்டவர்களை கைவிடவே மாட்டார். அவர் செட்டைகளை அரவணைக்கிற தேவன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அதான் மந்தி போல ஆக்குறாராம். 2 ராஜாக்கள் 19 எடுங்க. 2 ராஜாக்கள் 19ல
1 2 3 4 வரை படிங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அசிரியா ராஜாவுக்கு பாருங்க, ஹல்லேலூயா, அசிரியா ராஜா அந்த கூட்டத்தை விட அப்ப அந்த எசேக்கியேல் சொல்லச்சில அந்த பாருங்க, ஒவ்வொரு வசனத்தை தியானிக்க ஞானம் இல்லை. பாருங்க, அந்த 3வது வசனம் பாருங்க, பிள்ளை நோக்கி இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நோக்கம் இருக்கு, பிள்ளை பேர் நோக்கமா நோக்கி இருக்கிறது, பிறவோ பலனில்லை. அப்போ அந்த நிலைமையில கூட கர்த்தருடைய நாம அதே இதுல ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி 35 36 பாருங்க, அந்த வசனம் சொல்கிறது, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரீரின் பலத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தானா. எத்தனை பேரு? ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ராஜா கிட்ட ஹல்லேலூயா எசேக்கியா மூலம் ஏசாயா மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இதை நாம் தியானிக்கும் பொழுது அதிக அல்ல நினைத்தேன். பாருங்க, மனுஷனால கோபுரத்தை கூட்டுதாங்க, நம்ம ஒரு கோபுரத்தை கட்டி நம்ம உருவாக்கிறோம் நினைட்டு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவர் தெரிந்தெடுத்தவர்களோட, அவர் வாக்குப்பத்தம் பண்ணினவர்களோட, அவர் அழைத்தவர்களோட இருப்பார். ஹல்லேலூயா. லேட் ஆகுனாலும் சகோதரி சொன்னதை போல அந்த வாக்கு தத்துவம் மாறாது, அந்த அழைப்பு மாறாது, அந்த அஸ்திபாரம் போட்டது மாறாது. அந்த வார்த்தை தூதரை அனுப்பி அன்று ராத்திரியிலே சம்மதித்து என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரீரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தானா. உங்களுக்கு விரோதமா எப்படியோ இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா எத்தனையோ கூட்டம் இருக்கலாம், எத்தனையோ சதிகள் இருக்கலாம், எத்தனையோ வல்லமை ஐயோ எழும்ப விடாதபடி, ஒரு வெற்றியை காண விடாதபடி ஹல்லேலூயா பார்க்கத்தட்டும் பார்ப்பார். பாதி ஒரு நாள் ஹல்லேலூயா ஆமான் முருந்தக்கா மேல நடந்துச்சு, அதே போல் நடப்பார். எப்படின்னா அவர் பார்க்கத்தட்டும் பார்ப்பார், வேதனையை சுமக்கத்தட்டும் மக்களை சுமக்க விடுவார். தாங்க முடியாத ஒரு கண்ணீர், தாங்க முடியாத ஒரு பலவீனம், தாங்க முடியாத ஒரு கஷ்டங்கச்சில அவர் அப்படிதான் கிரியை செய்வார். இங்கே அப்படிதான் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரு அசரீரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிணங்களாய் கிடந்தார்களாம். அப்பொழுது அசரியா ராஜாவைய ஜனக்கரி பேர பாருங்க, ஜனக்கருவி பிரயாணப்பட்டு திருப்பி போய் நீர்விலை என்னான இருந்து விட்டான் வசனம் இருக்கிறது. அதே 2 நாளாகத்துல எடுங்க, அதில் 32 20 21 படிங்க. 2 நாளாகும் 32ல 20 21. இதன் நிமித்தம் ராஜாவை எசேக்கியாவும் ஆமீதின் குமாரனை ஏசியா தீர்க்கதரிசியும் பிரஸ் படி அபயம் விட்டார்கள். யாரை நோக்கி? ஆண்டவரை நோக்கி செபித்து அபயம்னா பாருங்க, நம்ம சோத்திரம் அந்த மீனு கடக்கு அது பேதர் படகை பத்தி கூட சொல்லச்சுல ஆழமா என்னச்சிங்க போடுங்கன்னு சொன்னதை போலதான் ஜெபம் கூட நம்ம ஒரு வீட்டுல போய் செபிக்கச்சல ஆழமான ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா சோத்திரம். அதே போலதான் இந்த வசனம் சொல்லுது, இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமீதின் குமாரனை ஏசாயா தீர்க்கதரிசியும் பிராதித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். நம்ம பாருங்க ஜெபித்து கொண்டே இருப்போம், தாங்க முடியாத சூழ்நிலை அபயம் விடுமா கண்ணை கதவை புட்டு ஆண்டவரே எனக்கு தாங்கவே முடியல, நான் பொறுத்திருந்தேன், நான் காத்திருந்தேன், நான் எதை உடனே கேட்டேன், எனக்கு என்னப்பா செய்ய முடியல, என்னை எழும்ப விட மாட்டார்களே, என் ஊற்றை திறக்க விட மாட்டார்களே, நம்ம ஒரு முடிச்சு அவ்வளவுதான். ஏற்ற வேளை
அந்தந்த நேரத்தில் செய்வார் அவர். அல்லேலூயா. பாருங்க 21வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் ஆசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதியும் அதம் பண்ணினான்னு சொல்லியிருக்குது. பராக்கிரசாலின்னு எழுதி இருக்குது, கூட்டணி சொல்லுது. ஆண்டவர் அதம் பண்ணினாரா பண்ணலையா? அதம் பண்ணினார். யாரு மூலம்? எசேயா தீர்க்கதரிசி மூலம், எசேக்கியா மூலம். பாருங்க, நம்மளுக்கு விரோதமா உங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிருக ஜீவன் வளர்ச்சி அடைய முடியலையா? ஒரு தொழில் வளர்ச்சி அடைய முடியலையா? உங்க பிள்ளைகளுடைய படிப்புல வளர்ச்சி அடைய முடியலையா? கர்த்தர் பொறுமையா இருக்கத்தட்ட அவர் இருப்பார். அவரை நம்புறவர்களை அதான் சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம அப்படித்தானே கூப்பிட்டோம். அவையை விட்டார்கள், அவரை நோக்கி தானே கூப்பிடுறார்கள். அல்லேலூயா. அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, ஒரு காட்டுக்குள்ள நிற்கும் பொழுது கூட அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அல்லேலூயா. அதான் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புறார். உங்களுக்கு தூதனை அனுப்ப போகிறார். உங்க ஆசிரத்துக்கு விரோதமாக இருக்க தடைக்கு தூதரை அனுப்ப போகிறார். அவரே வரப்போகிறார். உங்க செழிப்பை, உங்களுக்கு செழிப்பை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே சனக்கரிப்பு செத்த முகமாய் தன் தேசத்துக்கு. அவன் எப்படி போனானா? செத்த முகமா போனான். அங்கேயுமே அவருக்கு நல்லவா இருந்திருக்கான் இல்லையே. ஹல்லேலூயா. எப்படி சொல்லுது? அப்படியே சனக்கரிப்பு செத்த முகமா தன் தேசத்துக்கு நான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவருடைய கற்பனை சிலர் அவனை பட்டயத்தால வெட்டி போட்டார்கள். இனிமே உங்களுக்கு விரோதமான பட்டயத்தில் போகிறார்களோ, ஆண்டவர் தூதர் மூலம் செய்ய போறாரோ எனக்கு தெரியாது. அவருடைய பிள்ளைகளுக்கு கண்ணீருக்கு பதில் உண்டு. அவருடைய பிள்ளைகள் நெருக்கம் இருந்தாலும் பதில் உண்டு. நீங்க ஒரு இவ்வளவு பேர் தான் வந்திருக்கீங்க, இதுல யாரும் வெறுமையா போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நெருக்கம் இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இனி பதில் உண்டு. அல்லேலூயா. சோதரம். நித்திரையில எனக்கு நித்திரையில அனைவரை செவிப்போம், அனைவர் காட்டுகள் நீ செவிப்போம், அனைவர் அவரு நான் இப்ப இருக்கு, நான் தனிமையில இருக்கேன், அவருடைய ஆலயத்துல வந்து நான் செவிக்கிறேன். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் உண்டு. அவரை நோக்கி போகப்படான்னு சொல்லுது. நம்ம கண்கள் அவரை நோக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவர்களா கட்டின கோபுரங்கள் இடிந்து விழுந்ததை வாசிக்கிறோம். ஆண்டவர் சித்தத்தின்படி வாக்குத்தத்தின்படி கட்டினது நிலனுக்குது நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல அவருடைய ஆசிரத்துக்கு விரோதமா தடை, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா தடை. நீங்க யாரை நோக்கி? அவரை நோக்கி கூப்பிடுதீங்க. அல்ல சங்கீதம் 91 வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. சங்கீதம் 107 எளியவனையே நான் என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். அல்லேலூயா. அவன் மந்தைகள் என்ன செய்யும்? பெருகோன்னு சொன்னார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணை மூடுமா? அன்புலே சப்பா, இந்த நாட்களை சொன்னீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. உங்க பாவாந்திரம் மாறப்போகிறது. உங்க வெட்டாந்திரை நீரூற்ற மாறப்போகிறது. மனுஷனை நம்பின நாட்கள் போதும். இனி நான் என்ன செய்வேன் நினைக்க கூடாது. அவரே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. என் தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்க மிருக ஜீவனை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகள் படிப்பை ஆசீர்வதிப்பார், அவங்க பிள்ளைகள் உங்களுக்கு கணவர்மார் சம்பளத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்ற போறார், வெட்டாந்தரியை நீரூற்றாக மாறப்போறார். சொன்ன எளியவனை நாம் மறப்பதில்லை. ஐயோ நான் கஷ்டப்பட்டு நீ சொன்ன நாட்கள் போதும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லி, நீ எளியவன் இல்ல, நீ எளியவா இல்ல. அவர் சொன்னது, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி சமூகத்துல கேளுங்க, நான் ராஜா விட்டு பிள்ளைனி சொன்னீரே, நான் ராஜகுமாரனி சொன்னீரே, நான் ராஜகுமாரத்தி சொன்னீரே, இன்றிலிருந்து எனக்கு ஒரு மாற்றவர் நீ கேளுங்க, இன்றிலிருந்து எனக்கு ஒரு செழிப்பு நீ கேளுங்க, இன்றிலிருந்து என் துக்கம் மாறி கேளுங்க, இன்றிலிருந்து என் பலவீனம் மாறி கேளுங்க, இன்றிலிருந்து என் கஷ்டம் மாறணும். இன்று கண்ட எத்திரை இனி காணக்கூடாது, இனி நான் கடன் வாங்க கூடாது, இனி எனக்கு பலவீனம் வரக்கூடாது, எனக்கு விரோதமா செய்த மாந்திர சூனியங்களை அழிக்கத்தக்க எனக்குள்ள இருக்க வல்லமை வெளிப்படட்டு, அந்த கிருபை எனக்குள்ள வெளிப்படட்டு. அல்லேலூயா. மலை எவ்வளவு நாள் மறைந்து இருக்க முடியும்? மலை மேல் உள்ள பட்டணம் ஒரு நாள் வெளிச்சம் கொடுக்கும், மலை மேல் உள்ள பட்டணம் ஒரு நாள் மகிமை படும், மலை மேல் உள்ள பட்டணம். அல்லேலூயா. நான் இனி என்ன செய்ய ஆண்டவரே, இனி எனக்கு செய்ய யாரும் இல்லை அப்படி நினைக்கவே கூடாது. கர்த்தரே நம்மளை நினைப்பார், கர்த்தரே நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தரே நம்மளை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை இன்னைக்கு செய்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு,
எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். எங்கிருந்து பதில் வருது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுதோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருங்கப்பா. பாருங்க, இப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையில கூட ஒரு நாள் அவருடைய ஊற்று ஆண்டவர் திறந்த கட்சியில அந்த அமிலி கூட்டம் சொன்னாங்கள, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று. கர்த்தர் என்னோட இருக்கிறது என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் அறிந்து கொள்ள நீ விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா என்னோடு இருக்கிறார். அப்படி ஒரு கட்டத்தை படிப்போம், சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நிச்சயமா என்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்ய சொல்லுமா, கர்த்தர் நிச்சய வெற்றியோட முழு உள்ளத்தோடு கர்த்தர் நிச்சயமா என்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, பயப்படாதே நீ சொல்லுதார் ஆண்டவர். உன்னோடு தெய்வம் இருக்கிறத அநேகர் அறிந்து கொள்ளத்தக்க ஊற்றுகளை திறந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். சகோதரி தொடர்ந்து ரெபேக்கா என்ன செஞ்சு தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் மகிமைப்பட்டு சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக்களும், வாலிய பிள்ளைகளை பாதுகாத்துக்களும், வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்களும். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளெல்லாம் சட்டைகளை அரவணைத்துக்களும், பொறுப்படுத்துக்களும், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிக்கவே செய்யும். தொழிலெல்லாம் ஆசீர்வதிங்க. போக்குவரத்தில் இருங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசு நாமம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. சிரித்த முகத்தோடு சொல்லுமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்திருக்கார்.